அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் தர்ஷன் செஞ்ச பெப்பர் சிக்கன். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, பெப்பர் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது 3 நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே உரலில் போட்டு நம்ம இடித்தோம்னா நல்லா ஃபைன் பவுடராக இடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஆற வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும்னா நம்ம கையில் எடுத்தால் தருதருன்னு இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சோம்பும், சின்ன வெங்காயம் 1 கப் அரிஞ்சதும் சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1/2 கிலோ சுத்தம் பண்ண சிக்கன் சேர்த்து நல்லா எண்ணெயில் சுருளை வதங்கி வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணோடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் சேர்த்திங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் எண்ணெயில் நல்லா உருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனில் எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக வாசத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம காரத்துக்கு பெப்பர் பவுடர் மட்டும்தான், வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லை. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் வேக வைக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துருக்கறனால கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். அதனால் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா 3/4 பாகம் அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க மசால் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா காரம் பிடிச்சி வராது. அதனால் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு நம்ம இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. அந்த பெப்பரோட வாசமும் சீரகம் சோம்பு அரைச்சி சேர்த்துன வாசம் நல்லா இருக்குது. நறுக்குன கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி சூடாக பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெடிங்க. இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இல்லைன்னா நான் ஸ்டார்டராக கூட கொடுக்கலாம். குவிக்கான இந்த பெப்பர் சிக்கன் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 பெரியவங்க தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரியன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thanks for watching.